இங்கிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா மலையடிப்பட்டி. இப்படியே போனோம்னா ஒரு 10-13 கிலோமீட்டர் போனோம்னா நமக்கு துவாக்குடி வந்துடும். அந்த போற வழியில இங்க ஒரு தொல்லியல் ஆய்வு நடந்திருக்கு, அகலாய்வு. இந்த இடம் தாங்க மிகப்பெரிய அகலாய்வு நடந்ததுக்கான இடம். அதுக்கு பின்னாடி ஒரு கோவில் இருக்கு, ஐயனார் கோவில். இது முழுக்க அகலாய்வு நடந்திருக்கு. இங்க பாருங்க, முதுமக்கள் தாலி நிறைய எடுத்திருக்காங்க இங்க. இந்த கிராமத்தோட பேரு வடக்குப்பட்டிங்க. நம்ம மலையடிப்பட்டியில இருந்து வந்தீங்கன்னா ஒரு 2வது கிராமம் இந்த கிராமம் தான். இது முழுக்க அங்க பாருங்க, அது சுற்றிலுமே பாத்தீங்கன்னா அகலாய்வு நடந்திருக்கு. நம்ம இந்திய தொல்லியல் துறை, அதாவது அகலாய்வு இங்க தங்கி ஒரு 6 மாசம் தங்கி இருந்து அகலாய்வு நடத்திருக்காங்க. பல்வேறு ஆயுதங்கள் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல அகலாய்வு பண்ணும்போது நமக்கு என்னென்ன ஆயுதங்கள்லாம் கிடைச்சிருக்குன்னா, முற்காலத்துல பயன்படுத்திய ஆயுதமான கற்களாலே உள்ள கத்தி, ஈட்டி, அப்புறம் முதுமக்கள் தாலி, இங்க உள்ள மொத்த வரலாறையுமே அகலாய்வுல எடுத்து நம்ம தொல்லியல் துறை பாதுகாத்து வருது. மிகப்பெரிய வரலாறு கொண்டதுங்க இந்த இடம். இப்போ இது இந்திய தொல்லியல் துறை கண்ட்ரோலில் தான் இருக்கு. இங்க யாருமே எதுவுமே நோண்ட முடியாது, எதையும் எடுக்க முடியாது, யாரும் எதுவுமே எந்த ஆய்வும் பண்ணக்கூடாது. நம்ம சங்ககால தமிழ் மக்கள் வாழ்ந்ததுக்கான சான்று தாங்க இது. இந்த இடம் முழுக்க 6 மாசம் அகலாய்வு பண்ணதுல நமக்கு கிடைத்தது இங்க பாருங்க, முதுமக்கள் தாலி தெரியுதா? இந்த டிசைன் பானை உள்ள முதுமக்கள் தாலி வந்து எந்த காலத்துல வந்தது, யார் கொண்டு வந்தது, இதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டா நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க, முதுமக்கள் தாலி பானையை வைத்து அதை சுற்றிலும் கற்கள் வச்சிருவாங்க. அந்த காலத்துல பண்ண, இங்க பாருங்க, அங்க இருக்கா, இங்க இருக்கா, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, அங்க. இந்த இடம் முழுக்க முதுமக்கள் தாலி நிறைய இருக்குங்க. இங்க வந்து நமக்கு இங்க பாருங்க, அப்பொழுது கட்டப்பட்ட ஒரு சுற்றுச்சுவர் மாதிரி தெரியுதா? சுற்றுச்சுவர் எழுப்பி இந்த இடத்த பாதுகாத்துருக்காங்க. இந்த பாருங்க, இங்கேயுமே பாருங்க முதுமக்கள் தாலி இருக்கு. இங்க இந்த இடம் முழுக்கவே முதுமக்கள் தாலி தாங்க. அப்போ வந்து சங்ககால நம்ம தமிழ் மக்கள் வந்து இறந்தவர்களை அந்த முதுமக்கள் தாலி உள்ள வைத்து அடக்கம் பண்ணிய முறை பெரிதளவுல இங்க நம்ம பார்க்கலாம். இங்க மட்டும் இல்ல, அங்கேயுமே இருக்கு. இந்த பாருங்க, இந்த சுவரை தாண்டியுமே இருக்கு. இங்க இங்க மிகப்பெரிய அகலாய்வு நடந்திருக்கு 6 மாசமா. அதுல பல்வேறு தமிழர்களோட தடயங்கள் கிடைத்திருக்கு.